இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் வாயை திறந்தாலே பொய்தான் சொல்கின்றார், இது அவருடைய வயசுக்கு பொருத்தமானது அல்ல என்று சொல்லி கடுமையாக சாடியிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். எதற்காக இந்த கடுமையான சாடல், என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். யாழ் மாநகர சபையினுடைய மேயர் யார்? யாழ் மாநகர சபையை கைப்பற்றப் போகின்ற கட்சி எது? இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். எனவே அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பொன்றையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் 69 லட்சம் குரங்குகள் இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கின்றார். உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள். எதற்காக இந்த வழக்கு, அந்த வழக்கிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் கேலி சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். யாழ் மாநகர சபையினுடைய மேயர் யார்? எந்த கட்சி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறது? இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு இது சம்பந்தமாக சிறப்பு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. அந்த கூட்டத்திலால் முடிவெடுக்கப்படும் யாழ் மாநகர சபையினுடைய மேயர் யார் என்று சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிரதானமான 3 கட்சிகள்ல இருந்து 3 வேட்பாளர்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த மேயருக்காக முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இலங்கை தமிழரசு கட்சி. இலங்கை தமிழரசு கட்சி முன்மொழிந்த வேட்பாளர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா திருமதி விவேகானந்த ராஜா மதிவதனி. அவரை முன்மொழிந்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி. அதே போல சைக்கிள் கட்சி கூட்டணி சார்பாக கனகையா கிருஷ்ணகுமார் முன்மொழியப்பட்டிருக்கின்றார் அடுத்த மேயராக. அதே போல திசை காட்டி கட்சி, அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக முன்னாள் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் முன்மொழியப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த 3 வேட்பாளர்களில் யாழ் மாநகர சபையினுடைய புதிய மேயராக தெரிவு செய்யப்பட இருப்பவர் யார் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு ஆளோட ஒரு ஆள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து, வெளியில ஒரு பேச்சுவார்த்தை, பின்பக்கத்தால திரைமறைவில் இன்னும் ஒரு வகையான பேச்சுவார்த்தை என்று சொல்லி பலவிதமான டீலுகள் செய்யப்பட்டிருக்கும். அந்த டீலுகளினுடைய முடிவு இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். அந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குத்தானே, மலிஞ்சா சந்தைக்கு வரும் என்று சொல்லி, அந்த பழமொழிக்கான சரியான பொருத்தமான நாள் இன்றைய நாள். ஏன்னு சொன்னா என்னென்ன டீலுகள் திரைமறைவில் பேசப்பட்டிருக்கிறது, யார் யாரை ஆதரிக்க போயினோம், என்ன விதமான ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது இனித்தான் எங்களுக்கு தெரிய வரும். எனவே மலிஞ்சா சந்தைக்கு வரும் என்றது இன்றைக்கு பொருத்தமாக இருக்கும். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ் மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 27 வட்டாரங்கள். அந்த 27 வட்டாரங்களுக்கும் 27 உறுப்பினர்கள். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா போனஸ் ஆசனங்கள் 18 ஆசனங்கள். அப்ப 27ம் 18ம் மொத்தமாக 45 ஆசனங்கள். அப்ப எந்தெந்த கட்சிகள் எத்தனை ஆசனங்களை வச்சிருக்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதாவது சைக்கிள் கட்சி. அவையல்ட்ட மொத்தமாக 12 ஆசனங்கள் இருக்குது. இப்ப அதே போல வீட்டு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, அவர்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அவையிட்ட தான் கூட ஆசனங்கள் இருக்குது, 13 ஆசனங்கள் இருக்குது. அதே போல இபிடிபி கட்சியிட்ட 4 ஆசனங்களும், ஐக்கிய தேசிய கட்சியிட்ட 1 ஆசனமும், ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியிட்ட 1 ஆசனமும், அதே போல தேசிய மக்கள் சக்தி கட்சியிட்ட திசை காட்டி கட்சியிட்ட 10 ஆசனங்களும், அதே போல சங்கு கூட்டணிக்கு 4 ஆசனங்களும் என்று சொல்லி மொத்தமாக 45 ஆசனங்கள். இப்ப பிரச்சனை என்ன சொன்னா, யார் யாரோட சேர்றதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை தமிழரசு கட்சிக்கும் சைக்கிள் கட்சிக்கும் சங்கு கட்சிக்கும் இடையில ஒற்றுமை வந்திருக்கணும். தமிழ் மக்களாகிய எங்களுடைய விருப்பம் அதுதான். இலங்கை தமிழரசு கட்சியும் சைக்கிள் கட்சியும் சங்கு கட்சியும் ஒன்று சேரணும் என்று சொல்லி, ஆனா அவர்களால ஒன்று சேர முடியல. அதற்கான முயற்சி எடுக்கலன்றதான் கசப்பான உண்மை. சும்மா சம்பிரதாயத்துக்கு சந்திச்சு போட்டு, சும்மா ஒரு அரைமத்தியாலமோ ஒரு மத்தியாலம் சும்மா காய்ச்சி போட்டு, ஒரு இடத்துல இருந்து சும்மா போட்டோ எடுத்து அதை சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் போட்டுட்டு, இங்க பாருங்கோ நாங்கள் இருந்து காய்ச்சி பார்த்த நாங்கள் எங்களுக்குள்ள சரிவரையில, கொள்கை சரிவரையில, எங்களுடைய லட்சியங்கள் சரிவரையில என்று சொல்லி சும்மா அறிக்கையை விட்டு போட்டு, தமிழ் மக்களாகிய எங்களுடைய தலையில ஒரு மிளகாயை அரைச்சு போட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில நிக்கணும் என்றதான் மறக்க முடியாத கசப்பான உண்மை. உண்மையில இந்த 3 முக்கியமான தரப்பும் ஒன்று சேருமாக இருந்தால் அதுக்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கலாம். முதலாம் தடவை தோல்வி வந்த போது அடுத்த முறை திருப்ப பேசி இருக்கலாம். ஒரு விதமான முயற்சியும் செய்யல, சும்மா சடங்கு சம்பிரதாயத்துக்கு பேசி போட்டு ஒத்துவரையில்
இல்லைன்னு சொல்லி போட்டினோம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் கொள்கை உடன்பாடு வரையில் என்று சொல்லினோம். அது என்னென்ன கொள்கைகள் என்று சொல்லி எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள் என்ன, சைக்கிள் கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, இவேண்ட கொள்கைகள் ஒரு அஞ்சையும் அவேண்ட கொள்கைகள் ஒரு அஞ்சையும் எடுத்து ஒரு மேசையில் வச்சு போட்டு ரெண்டையும் பொருத்தி பார்த்தா என்ன பெரிய அணுகுண்டா வடிக்க போகுது இல்லை தானே? இவேண்ட கொள்கைகளுக்கும் அவேண்ட கொள்கைகளுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதை பேசி தீர்க்க முடியும். ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் போலையும் ஒட்டாத கொள்கைகள் போலவும் அந்த ரெண்டு கொள்கைகளும் ஒன்று சேர்ந்தால் இதை உலகமே அழிஞ்சிரும் மாதிரியும் படம் போட்டிருக்கணும் வெளியில் வந்து. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. உண்மையை சொல்ல போனால் இந்த எல்லா தரப்பும் வந்து இதய சுத்தியோட அணுகல் என்றதான் மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி போய் இபிடிபியோட சிம்பிளாக ஒட்டிட்டுது. ஒரு விதமான நிபந்தனைகளும் இல்லை, கொள்கை பிரச்சனை இல்லை, கோட்பாட்டு பிரச்சனை இல்லை, ஒன்றுமே கிடையாது. போயிட்டு நம் ஒட்டினோம். ஏதோ கனகாலமாக பிரிஞ்சிருந்த அண்ணனும் தம்பியும் போய் சந்திக்கிற மாதிரி சந்திச்சு ஓட்டினவே தானே. அப்பங்க போனது கொள்கை கோட்பாடெல்லாம். எனவே இவர்கள் ஒன்று சேர முடியாமல் போனதுக்கு இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஈகோக்கள்லாம் காரணமே தவிர மற்றபடி கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. எனவே இன்னும் சில மணி நேரம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். யாழ் மாநகர சபையை கைப்பற்ற போகிறது யார், புதிய மேயர் யார், யாருடைய ஆதரவுடன் யார் கைப்பற்ற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களை கடுமையாக சாடியிருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். அதாவது சைக்கிள் கட்சி மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் சார்பாக யாழ் மாநகர சபைக்கு மேயரையும் பிரதி மேயரையும் தெரிவு செய்யத்தானே வேணும், அதுக்கு ஆக்களை வந்து முன்மொழியத்தானே வேணும். அதற்கான சந்திப்பு ஒன்று நேற்று நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த ஊடக சந்திப்பில் வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்கும் போதுதான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னா, சுமந்திரன் அவர்கள் வாயை திறந்தாலே சொல்றதெல்லாமே வந்து பொய் தான், அவருடைய வயசுக்கு இது ஏற்றதில்லை, எனவே இந்த மாதிரி பொய் சொல்றதை வந்து அவர் கைவிடணும் என்று சொல்லி கடுமையாக சாடி இருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று போட்டிருக்கிறார். எதுக்காக இந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் வந்து ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிட்டது. வடமாகாணத்தில் வந்து 5945 ஏக்கர் காணியை வந்து அபகரிக்க போகிறோம், சுவீகரிக்க போகிறோம் என்று சொல்லி பிறகு எல்லா தமிழ் கட்சிகளும் வந்து கடுமையான எதிர்ப்பை காட்டியதன் காரணமாக பிறகு அரசாங்கம் கூடி முடிவெடுத்து போட்டு சொல்லிச்சு, நம்ம வந்து இல்லை அந்த வர்த்தமானி வந்து மீளப்பெறப்படும், அந்த காணியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சொன்னவே அந்த வாக்குறுதி வந்து சும்மா வாய் மூலம் சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதியை தவிர அதுக்காக இன்னும் ஒரு வர்த்தமானி இதுவரைக்கும் வெளியிடப்படல. முறைப்படி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் விடுக்கப்படுகின்ற ஒரு அறிவித்தலை வந்து பின்வாங்குறேன்னு சொன்னா இன்னும் ஒரு வர்த்தமானி மூலம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கணும். அந்த வர்த்தமானி தான் சாட்சி. அந்த கோப்பியை நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளணும். என்னென்னு சொன்னா அதுதான் சாட்சி. ஆனால் அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் வர்த்தமானி வந்து வெளியிடல. அப்ப அதுக்கு வந்து இலங்கை தமிழரசு கட்சியால ஒரு காலக்கெடு ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த காலக்கெடு வந்து முடிஞ்சு போச்சு. எனவே இப்ப வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருக்கின்றார் சுமந்திரன் அவர்கள். இதில் வந்து நிறைய எதிராளிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். காணி அமைச்சர் மற்றும் காணி அமைச்சினுடைய செயலாளர், வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கிற காணி செயலாளர், அதே போல ஒவ்வொரு மாவட்டங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், ஒவ்வொரு மாவட்டங்களினுடைய செயலாளர்கள் இருக்கின்றன, அரசாங்க அதிபர்கள், அவர்களையும் எதிராளியாக குறிப்பிட்டு இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி போகும், அரசாங்கம் எப்பொழுது அந்த வர்த்தமானியை வெளியிடும், பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை முழுவதும் 69 லட்சம் குரங்குகள் இருப்பதாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், மார்ச் மாதம் 15ஆம் தேதி நாட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை வந்து, அதாவது விவசாய செய்கைகளுக்கு வந்து இடையூறு விளைவிக்கக்கூடிய மிருகங்கள் என்று சொல்லி அதை கணக்கெடுக்கிறேன் சொல்லி ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதாவது வந்து அன்றைக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி காலம 8 மணியிலிருந்து 8:05 வரையான 5 நிமிட காலப்பகுதியில் வந்து நாட்டில் இருக்க பெரும்பாலானவர்களுக்கு வந்து ஒரு ஃபோம் ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்களோட கண்ணில் தென்படுற குரங்குகள், மர அணில்கள், மயில்கள், இதை வந்து நீங்கள் கணக்கெடுக்கணும் என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. ஒரு வித்தியாசமான கணக்கெடுப்பு. அது சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா, அக்யூரேட்டாக இருக்குமா, இப்படி கண்ணால் காண்ற மிருகங்கள் எண்ணிக்கையை போட்டால் அது எப்படி சரியாக இருக்கும் என்று சொல்லி. ஆனால் இப்படி கணக்கெடுக்கிற முறையொன்று சயின்டிஃபிக்காகவே இருக்குது, உலகளாவிய ரீதியில் இருக்குது. எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மெதட்டை பயன்படுத்தி தான் இந்த கருத்து கணிப்பு வந்து இந்த மிருகங்களை என்ற அந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டது.
அதனுடைய அறிக்கை வந்து நேற்று 12ஆம் தேதி வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இலங்கை முழுவதும் 69 லட்சம் குரங்குகள் இருக்காம், 69 லட்சம் குரங்குகள் இருக்காம். அதே போல 26 லட்சம் மர அணில்களும், 26 லட்சம் மர அணில்களும், அதே நேரம் 42 லட்சம் மயில்கள் இருக்காம், மயில்கள் வந்து 42 லட்சம் இருக்காம் என்று சொல்லி இந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். அமைச்சர் லால்காந்த இருக்கார் தானே, அவர் வந்து அரசாங்க அதிகாரிகளை பார்த்து, நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளை பார்த்து ஒரு வசனம் என்று சொல்லியிருக்காரு. என்று சொன்னால், எல்லா அரசு அதிகாரிகளும் வந்து எங்களை என்று சொன்னால் என்பிபி அரசாங்கத்தை வந்து ஒரு முன்மாதிரியாக நீங்கள் கொள்ளணும் என்று சொல்லி, என்பிபி அரசாங்கம் எப்படி லஞ்ச ஊழல் எல்லாம் இருக்குது, எப்படி வந்து நாட்டினுடைய அபிவிருத்திக்கு வந்து பாடுபடுது, எனவே அதெல்லாத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு எல்லா அரசு அதிகாரிகளும் செயல்படணும் என்று சொல்லி அமைச்சர் லால்காந்த் அவர்கள் சொல்லியிருந்தவர். அது சம்பந்தமாக தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண குடிமகன் நிற்கிறார், அவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரவுடி மாதிரி ஒரு ஆள் நிற்கிறார். ரவுடின்னு சொல்லலாம், முன்னாள் அரசியல்வாதிகள்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் பழைய ஆட்சி காலத்தில் இருந்த பெரும்பாலான ஆட்கள் வந்து ரவுடிகள் மாதிரி தானே செயல்படுறது. எனவே அவர்களில் ஒரு ஆள் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அவர் சொல்றார், இவ்வளவு காலமும் எங்களைத்தானே முன்மாதிரியாக கொண்டவை என்று சொல்லி, அதாவது அரசு அதிகாரிகள் வந்து இவ்வளவு காலமும் அவர்களைத்தான் முன்மாதிரியாக கொண்டு என்று சொல்லி, அதாவது அரசாங்கத்தில் இருக்கிறதே ஒரே லஞ்ச ஊழல் செய்கிறார்கள் தானே, எனவே அவைகளை பார்த்து அரசாங்க அதிகாரிகளும் கெட்டுப்போச்சினம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அரசாங்கமே லஞ்ச ஊழல்ல ஊறி இருக்கும்போது அரசு திணைக்களங்களை வேலை செய்கிறார்கள் என்ன செய்வினோம் தானே. எனவே வந்து அதை விளக்கும் முகமாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே அமைச்சர் லால்காந்த சொல்லியிருக்கார், என்பிபி அரசாங்கத்தை பார்த்து அரச ஊழியர்கள் வந்து தங்களை வந்து பின்பற்றணும் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். அத்துடன் யாழ் மாநகர சபையினுடைய புதிய மேயராக வருவதற்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த 3 வேட்பாளர்கள் யாருக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த கட்சிக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.